வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு கமாடிட்டி ஸ்ட்ராட்டஜி இதை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக க்ரூடில் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் லெவல் அப்படிம்பாங்க, வெயிட்டட் ஆவரேஜ் லெவலில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி ஒரு சப்போர்ட் ரெசன்ஸாக பெட்டர் பவுன்சிங் ட்ரேடுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய இடத்துல சூப்பராக ஒர்க் ஆகிடுக்கு. ஆனால் அது போக வந்து நமக்கு வந்து கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணும்போது குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, எந்த இடத்துல மொமெண்டம் வரும், செஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் நம்ம வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். ரெக்கார்ட் ஓகே, தன் பிளாட்ஃபார்ம் எடுத்துருக்கு. இந்த வீடியோ தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ட்ரேட் ஆன் ட்ரேடிங் வியூன்னு இருக்குல்லைங்க, சார்ட் எடுத்துட்டோம்னா இங்கே க்ரூட் இருக்கா, ஓடிட்டுருக்கான் பாருங்கள் ஜம்முன்னு. சரி, இப்போ வந்து இது க்ரூட் ஆயிலோட நவம்பர் கான்ட்ராக்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட். சரியா, இதுவே நீங்கள் ட்ரேடிங் வியூவில் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த செஷன் சொன்னேன் இல்லைங்களா, யூஎஸ் செஷனை பொறுத்தவரை நாளாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியன் செஷன், அதுக்கப்புறம் வந்து ஜாப்பனீஸு, அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியனு, அதுக்கப்புறம் வந்து யூஎஸ். 4 செஷன் இருக்குது. சரிங்களா, அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இது அதில் ஏன்னா இப்போ நமக்கு வந்து யூஎஸ் ஆயில்னு WTI ஆயில் வந்து அங்கே ட்ரேட் ஆகுது. அதை தான் கன்வெர்ட் டு ஐஎன்ஆரில் வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5360 ரூபாய்க்கு ஒரு பேரல் அப்படிங்கிறது. சரியா, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆயிலுங்கிறது நமக்கு மார்க்கெட் வந்து 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது, 11:30 க்ளோஸ் ஆகிடுது, MCX ஓகே. ஆனால் அங்கே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக வந்து மண்டே டு ஃப்ரைடே அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு வந்து இந்த வாலடைல் டைமு, இந்த 4 செஷன் சொன்னோம் இல்லைங்களா, இந்த 4 செஷனில் வந்து வாலடைல் டைமுங்கிறது யூஎஸ் செஷன் மோஸ்ட்டாக வந்து இந்த டைமுங்கிறது வின்டர், அதுக்கேற்ற மாதிரி சின்ன இது இருக்கும். நமக்கு சில சமயங்களில் 7:15, சில சமயங்களில் அதுக்கப்புறம் அந்த 7 மணி 7:30ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். சரியா, யூஎஸ் மார்க்கெட் அந்த டைமில் வாலடைலாக இருக்கும். அந்த டைமில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் மோர் மார்க்கெட் நகர்றதுக்கான வாய்ப்பு, உடனே இந்த ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு மோர் அட்வான்டேஜாக இருக்கும். சரி, இது என்ன ப்ரோ ப்ரீவியஸ் லெவல் க்ளோசிங் வேல்யூ அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இந்த இடத்துல வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, கவுண்ட் அவுட் டு பார் க்ளோஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அப்படின்னு போட்டிருக்கலாம். க்ளோசிங் லைன் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள். இதை நான் தெளிவாக வச்சிடறேன், பெருசாக வச்சிடறேன். ப்ளூ கலரில் டாட்டாக போகுதா, தெரியுதா? ப்ளூ ஆர் பிளாக்கில் வச்சிடறேன். பிளாக், ப்ளூ, என்ன கலர்னால் நீங்கள் பிடிச்சதை வச்சுக்கலாம். சரியா, நான் வந்து ப்ளூ கலரில் வச்சுக்கிறேன். ஓகே, ப்ளூ கலரில் வச்சாச்சு. இப்போ இந்த ரேஞ்ச் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ நம்ம பார்க்குறோம். க்ரூட் வந்து நம்ம மினி எடுத்துக்கலாம். க்ரூட் எம், சரியா, க்ரூட் ஆயில் நல்ல இதில் MCX. சரியா, எடுத்தாச்சு. இங்கே போயிட்டுருக்கீங்களா ப்ரீவியஸ் டேட். இப்போ பாருங்கள் அது வந்து எப்படி ரெசிஸ்டன்ஸை செயல்படுது அப்படின்னு. ரிமூவ் ஆல் ட்ராயிங் கொடுத்தாச்சு, எந்த கோடு எதுவுமே இல்லை. மார்க்கெட் இப்போ வந்து 5343 நின்றுக்கிட்டு இருக்கான். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் லெவல்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், தெரியுதா, 5364. நேற்று மார்க்கெட் அங்கே தான் க்ளோஸ் ஆகிடுக்கு. அது இப்போ என்னவா இருக்குது, ரெசிஸ்டன்ஸாக செயல்படுது. தெரியுதா, ரெசிஸ்டன்ஸாக எடுத்து மார்க்கெட் நான் ரிஜெக்ஷனாக அப்போ ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறான் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வேல்யூவை. அந்த இடத்துக்கு வந்ததுன்னா மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும். முக்கியமாக நீங்கள் அந்த 7:30 அந்த மாதிரி டைமில் சொல்கிறேன் இல்லைங்களா, மார்க்கெட் வந்து வாலடைலாக ஓப்பன் ஆகும். லைக் 3 மினிட்ஸ் சார்ட் ஒரு 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுக்கோங்க. 7:30 அப்படிங்கும்போது டைம் நமக்கு இங்கே எவ்வளோ வருது, 1 1 2 3 4 5 6 7 அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள் 19 15 அந்த சமயங்களை பாருங்கள். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. என்ன ஆகுது, 7 அதாவது 7:30க்கு அந்த டைமுக்குள்ளே மார்க்கெட் நல்ல மொமெண்டம். தெரியுதா, திரும்ப அதே இடத்துல நீங்கள் அப்படியே சும்மா எடுத்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த 7:30 டைமில் வந்து எப்படி மூவ் ஆகிருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று வந்து 11 o'clock கூட மூவ் ஆகிடுக்கான். இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகும் இல்லைங்களா, 19 எங்கே வருதுன்னு பாருங்கள். இதில் வந்து ரயில்வே டைம் சொல்லுவாங்க இல்லைங்களா, 24 hours இருக்குது, அதில் இருக்குது. இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக வாலடைல் ஆகும். ஏன்னா யூஎஸ் செஷன். அதே மாதிரி யூஎஸ் செஷன் வேறு எங்கேயா பாருங்கள், 19 டைம் எங்கே ஓடுது, 19 இங்கே ஓடி இருக்குது. இது ஓகே, 19 யூஎஸ் செஷனில் பாருங்கள், யூஎஸ்என் ஸ்டார்ட் ஆகிற சமயங்களில் மார்க்கெட்
நல்ல மூமெண்டம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கான். காலையிலேருந்து என்ன நல்லா நடந்துருக்குன்னா, காலையிலேருந்து மூவ் ஆகலாம்ல ப்ரோ, மூவ் ஆகலாம். ஆனால் யூஎஸ் செஷனில் வாலட்டிலிட்டி நல்லாயிருக்கும். அந்த இடத்துல வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்கன்னா யூஎஸ் செஷனில் தான் போய் ஸ்விங் எடுக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் ஸ்கேல்பிங் மொமெண்டம் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல பண்ணால் நமக்கு வந்து உடனே அக்ரெசிவாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரீவியஸ் டேவோட எப்படி இங்கே வந்து ரெசன்ஸாக எடுக்கிறான் ப்ரீவியஸ் டே க்ளோசிங். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பாருங்கள், இன்றைக்கி வந்து 19th 19 ஹாரில் வச்சுப்போம். அந்த இடத்துல மூமெண்டம் மேபி வந்து இதுக்கு நெருக்கமாக இதை ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்துக்கிட்டு இருக்குது, மார்க்கெட் ட்ரேட் ஆகுது ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்குது, ஆர் மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட்டாக எடுக்க வருதுனாலும் அந்த இடத்துல நல்ல பவுன்சிங்கான ட்ரேட்ஸ் வந்து சூப்பராக அங்கே கிடைக்கும். சரியா, இந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் லெவல்ஸில் இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போவே அது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கரண்ட்டாக ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கில் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். உங்கள் டெக்னிக்கல்ஸோடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ரேஞ்சை வந்து அது முக்கியமாக இந்த யூஎஸ் செஷனில் வந்து சப்போர்ட்டர் ரெசன்ஸாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு அது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். உங்கள் அனாலிசிஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, டைரக்ஷன் உங்கள் அனாலிசிஸில் முடிவு பண்ணிக்கோங்க. தென் இதை சப்போர்ட் ரெசன்ஸாக வந்து ப்ரீவியஸ் டே வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, சூப்பராக இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இல்லை. அண்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.